ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாக கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். அந்த லிங்க்கு லேஸாக டச் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் பாதம் பிளேட்டு. இது நல்ல பளபளப்போட நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல அழுத்தமாகவும் இருக்கக்கூடியது. இப்போ வரதெல்லாம் இவ்வளோ அழுத்தம் வராது. இது நல்ல அந்த காலத்து பிளேட்டு, அழுத்தமாக இருக்கக்கூடியது. நல்ல ஒரு வெயிட்டும் அதே மாதிரி நல்ல இருக்குது. உள்ள அந்த ராமர் பாதம் அச்சு இது வச்சு என்கிரேவிங் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. சைஸ் வந்து 9 இன்ச்சு சைஸு. 1300 விலை கொடுக்குறேன். 1300ங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன பூசி தான். உள்ளே முழுக்க அந்த காலத்தில் உள்ள பழைய பீஸ். இது நல்லா பொட்டடிச்சே செஞ்சுருக்கக்கூடியது. சின்ன சைஸு. சைஸ் வந்து 2.5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் உடையது. 900 விலை கொடுக்குறேன். 900ங்க. அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன சந்தன பிலா தான். 2.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 450 415 விலை கொடுக்குறேன். நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது அதுவும். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய அந்த கடாய் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பீஸ் தான் இது. நல்ல கனமாக உள்ளது. இதுவும் நல்லா அந்த காலத்து பீஸ் பொட்டடிச்சே செஞ்சுருக்குறாங்க. 2 பீஸ் இப்போ அவைலபிள் இருக்குது. எவ்வளோ அந்த காலத்து பொருட்களோட தன்மை எப்படி தெரியுது பாருங்கள். முழுக்க அந்த பொட்டடிச்சிருக்கிறதோட தடம் முழுக்க அப்படியே தெரியுது. ஒரு கடாய் வந்து 7.25 இன்ச்சுக்கு 1 அடி இருக்கக்கூடியது. நீளம் வந்து 1 அடி, 7.25 இன்ச்சு, குறுக்கு வந்து 7.25 இன்ச்சு. இன்னொன்று வந்து 7.25லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட இருக்கும். உங்களுக்கு 7.25 இன்ச்சு இருக்கும். சின்னது வந்து உங்களுக்கு 1400. இதுவும் அதே மாதிரி உள்ளது தான், கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசு. இது வந்து 1600 விலை கொடுக்குறேன். 1600. பெரிய சைஸ் வந்து 1600, ஸ்மால் சைஸ் வந்து 1400. நல்ல கனமானதுங்க இந்த இதெல்லாமே. அடுத்ததாக பார்க்காது காப்பரில் உள்ள ஒரு ரசவாளி தான். அந்த காலத்தில் உள்ள செம்பு மெட்டல் வந்து பித்தளை கிடையாது, செம்பு. அது மேலே அந்த ஹேண்டில் வந்து பித்தளையில் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ கனமாக இருக்குது. தூக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு கனம். 2 கிலோ வெயிட் இருக்குங்க அது. இப்போ வந்து இந்த பீஸ் வந்து ஒரு செடிகளுக்கு தண்ணி ஊற்றவோ, அபிஷேகம் பண்ணவோ, ரசவாளியாவோ, அந்த காலத்தில் ரசவாளியாக யூஸ் பண்ணது. இப்போ மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்கு, ஒரு சிலையெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு, இல்லைன்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்ற, அந்த மாதிரி பர்பஸ்க்கு பண்ணிக்கிறாங்க. பால்கனிலலாம் இப்போ செடி வைக்கிறோம் அந்த மாதிரினா. சைஸ் வந்து 1 அடிக்கு 9 இன்ச்சு, ஹைட்டு வந்து 9 இன்ச்சு, நீளம் குறுக்கு வந்து 1 அடி இருக்கக்கூடியது. 2900 விலை கொடுக்குறேன். வெயிட்டே கூட வெயிட். இது ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி தான் போட்டு தரோம். 2900. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். சொம்புனா நல்லா உருட்டையாக இருக்கக்கூடிய சொம்பு. நல்ல ஒரு ஸ்மூத்தாக உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு, அந்த காலத்து சொம்பு. இது வந்து உங்களுக்கு 1400 விலை கொடுக்குறாங்க. 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல அகலமாக இருந்து வாய் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக குறுகலாக போகுது. பானை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப்பு தான். நல்லா வித்தியாசமாக இருக்கக்கூடியது. 1400, 1400. அடுத்ததாக பார்க்குறது ஒரு எண்ணெய் தூக்கு மாதிரி இருக்கக்கூடியது தான். இதுவும் நல்ல சொம்பு மாதிரி, அதுக்கு மூடி போட்டது. இது வந்து ஒரு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, இதுவும் 6 இன்ச்சு சைஸ் தான். இது உங்களுக்கு 1400 விலை கொடுக்குறேன். இந்த பீஸை வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறதுனால திரும்ப அது கிடைக்கும், வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். எந்த பொருள் கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஆப்பிள் தூக்கும் நிறைய பேர் கேட்குறதுனால திரும்ப கிடைக்கும், வாங்கி போட்டுட்ருக்கேன். இது ஆப்பிள் தூக்குலேயே பெரிய சைஸு, நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். 3.5 லிட்டர் கெப்பாசிட்டி, பெரிய சைஸு. 7 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் உடையது. நல்ல வெளியிலே உள்ள எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 2400 விலை கொடுக்குறேங்க. ஆப்பிள் தூக்கு நிறைய பேர் ரொம்ப பிரியப்பட்டு கேட்குறீங்க. கிடைக்க நம்ம போட்டுட்ருக்கோம். இது நல்ல பெரிய சைஸு. மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2400. அடுத்ததாக பார்க்குறது வந்து அதுலேயே சின்ன ஒரு நார்மல் தூக்கு தான். நார்மல் தூக்கில் கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து உங்களுக்கு 6.5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு. உள்ளே வெளியில் எல்லாமே உள்ளே நல்ல ஈயத்தோட, வெளியிலே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். பால் வாங்க கொள்ள வச்சுக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் இந்த மாதிரி தூக்கில் தான் சாப்பாடு கொண்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 1600 விலை கொடுக்கும். 1600ங்க. இந்த அடுத்ததாக பார்க்குறது ஒரு 5 பீஸ் இருக்கக்கூடிய அடுக்கு சட்டியும் போன தடவை போட்டதை பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் நல்ல இந்த அடுக்கு சட்டி வந்து அது கனம் கூட உள்ள அடுக்கு சட்டி. ஒவ்வொரு இது நல்ல மெழுகோடியே இருக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த காலத்து பீஸு.
இப்போ இந்த 5 அடுக்கு சட்டியுமே 3 கிலோவுக்கு மேலே வரக்கூடியது. அவ்வளோ வெயிட்டு, ஹெவி வெயிட், ஒத்த கையால் தூக்க முடியலை. அதே மாதிரி பாலிஷும் அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த அடியில் இருக்க மெழுகோட உள்ள ஈயத்தோட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அதிலே பார்த்தோம்னா அந்த இனிஷியல்லாம் பார்த்தோம்னாலே பேர் வெட்டியிருக்கிறத பார்த்தோம்னாலே 70-80 வருஷத்துக்கு முந்தைய இது அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப பழமையான அடுக்குச்சட்டி. அது வெயிட்லேயும் அந்த பழமைங்கிறது அந்த நம்ம தூக்கி பார்க்கும்போது அந்த அடுக்குச்சட்டியோட வெயிட்டும் கூட இருக்கும். அந்த எழுத்துக்கள்லையுமே தெரியும். 2-3 தலைமுறை உள்ளது. இது லேசாக தட்டுனாலே பித்தளையாக இருந்தாலும் அந்த வைப்ரேட் ஆகுது. வெண்கலத்தில் தான் வைப்ரேட் ஆகும். ஆனால் இதில் வந்து லேசாக தட்டினாலும் சவுண்டு, அந்த வைப்ரேஷன் அப்படி இருக்குது. சைஸ் வந்து உங்களுக்கு 3 இன்ச்லேயும் 4 இன்ச்சு, அந்த சின்னது வந்து 3க்கு 4, அதிலே பெருசு வந்து 4.5க்கு 6. இந்த பீஸ் வந்து அப்படி அடுக்கு சட்டி 4900 ரூபா, 4900 விலைக்கு கொடுக்குறேங்க. இந்த குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால நல்ல கணீர்னு சவுண்டு வருது. அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்ணுக்கு முதற்கொண்டு அவ்வளோ அழகாக அந்த இடத்துல மட்டும் தனியாக கருப்பாக இருக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் உள்ள தேக்கு மரம், பட் இப்போ செஞ்சது தான் இது. இது என்னென்ன ஓப்பன் பண்ணால் பல்லாங்குழி. நம்ம ஏற்கனவே யானை பல்லாங்குழி போட்டிருந்தோம், அதை பார்த்துட்டு கேட்டிருந்ததுனால திரும்ப இது வித்தியாசமாக இருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மீன் பல்லாங்குழி. உள்ளே வந்து மரம் தேக்கு மரம்னு தெரியணுங்கிறதுக்காக அந்த அந்த மரத்தோட தன்மையிலேயே போட்டிருக்கேன். நம்ம அனுப்பும் போது ஒரு கோட்டு வந்து வார்னிஷ் அடித்து அனுப்புவோம். நல்ல பெரிய சைஸு. அப்படி டெக்கரேட்டிவ் பீஸாக சும்மா அப்படி வச்சோம்னா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். சைஸ் ஒரு அடியை விட பெருசு நீளம். அதே மாதிரி அகலம் பார்த்தோம்னா உங்களுக்கு 5.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. டக்குன்னு பார்த்தா மீன் மாதிரியே தான் தெரியும். அவ்வளோ ஒரு தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இது பலகை திக்னஸும் பார்த்தா ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே பலகை எடுத்து, கனம் வந்து 2 இன்ச்சு பலகை மேலே கனம் எடுத்து உள்ள அழகாக குடஞ்சே இந்த பல்லாங்குழிக்கு எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. அது பல்லாங்குழி வந்து 7900 ரூபா, 7900 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டூல் தான். ஸ்டூல் நம்ம கடைக்க போட்டுட்ருக்கோம். சின்ன சைஸ் 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. நம்ம ஏதாவது பூ உருளி மாதிரி வச்சுக்கிறதுக்கு, பூஜை ரூமில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பேர் வெட்டியிருக்கோம். செட்டிநாடு சைடு எல்லா பொருள்லையுமே பேர் வெட்டியிருக்கோம். 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1900ங்க. அடுத்தா பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி வச்சுக்கிறதுக்கான விபூதி மாடம் தான். சின்ன சைஸ் 3.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸ். அது ஹேண்டிலோட 6 இன்ச்சு வரும். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 700ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்தா பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இது வந்து நல்ல ஒரு முளைப்பாரி மாதிரி யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா காய்கறி அலசத்துக்கு ஸ்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பாதம் வச்சு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஹோல்ஸ்லாம் நிறைய அடிப்பாகம் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்குது. சைஸ் வந்து 5.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு, 1900, 1900 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் உள்ள வித்தியாசமான ஒரு மங்கு பாத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராடக்ட் அவ்வளோதாங்க. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ப்ராடக்ட் பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.